பாருவின் ஓஜி சம்பவங்கள். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிசோன். இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நான் தண்டா பிக் பாஸ் லிஸ்ட்ல ஓஜி சம்பவம் பண்ணேன், வேற யாருமே பண்ணல அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை இதுக்காக தான் வந்தது, இதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, திவ்யா ஃபேன்ஸ் மீட்டுக்கு வந்த கானா வினோத் ஏன் கமுதீன் ஃபேன்ஸ் மீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஆன்சர் வந்து கானாவனத்தே சொல்லியிருக்காரு. அதை பத்தி இந்த வீடியோ மொத்தமாக பார்த்தலாம். அதுக்கு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரே ஒரு லைக் தானே பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா, நான் தாண்டா இந்த வீட்டில் ஓஜி சம்பவம் பண்ணேன், இந்த வீட்டில் வேற யாரும் அந்த மாதிரி பண்ணல அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒருத்தவங்க பேசியிருக்காங்க. அது யாரு நீங்க கேட்டீங்கன்னா, விஜே பாரு தான். அவங்க ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காங்கன்னு சொல்லணும். எந்த சேனலோட இன்டர்வியூ ப்ரோ நீங்க கேட்டீங்கன்னா, ஆங்கர் தான். ஆனா அந்த சேனல் என்னோடது, அந்த நிலைமை தான் இருக்கு. இப்போ அவங்க சேனலுக்கே அவங்க வந்து இன்டர்வியூ எடுத்துக்காங்க தான் சொல்லணும். இப்போ வந்து நிறைய எழுதி கொடுத்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. சார் ஆங்கர் கேட்ட கொஸ்டினுக்கு பாரு வந்து பதில் சொல்லிருக்காங்கன்னு சொல்லணும். இவன் பாடிய துதியை கவனிக்கிறா, துதியை இன்னும் ஒருமுறை பாடு. இதுமே நிறைய கொஸ்டின் எழுதி கொடுத்த மாதிரி தான் பேசியிருக்காங்க. ஆன்சர் கொஸ்டின் கேட்ட போது தான் ஆன்சர் பண்ணிருக்காங்க சொல்லணும். ஓகே, அது என்னென்ன கொஸ்டின் நீங்க கேட்டீங்கன்னா, ஸ்டார்டிங் இங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனது எப்படி இருந்தது, எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்க. நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உள்ள போனது ஓஜி சம்பவம் நான் பண்ணியிருக்கேன், 23 பேர்த்த எதிர்த்து நான் நின்று இருக்கேன், அதனால ஓஜி சம்பவம் தான் இருக்கு, அந்த பாட்டுன மைண்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். என்ன பாட்டு நீங்க கேட்குறீங்களா, ஜிபியூல வர அந்த ஓஜி சம்பவம் பாட்டு தான் கேட்டிருக்காங்களா. அப்படியே இவங்க எல்லாம் அவங்களை எதிர்க்கும் போது அவங்களுக்கு அந்த மைண்ட்ல அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குமா, ஒரு அளவுக்கு மேல பண்ணலாம். சோ அதெல்லாம் இந்த ஷேர் பண்ணிருக்காங்க தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திவாகரை பத்தி கேட்டிருக்காங்க. திவாகர் பத்தி கேட்டதுக்கு சொல்லியிருக்காங்க, எனக்கு அந்த வீட்டுல இருந்த ஃபர்ஸ்ட் ஒரு பாண்டிங் வந்து திவாகர் அண்ணன் கூட தான் வந்தது. அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட எது ஓப்பனா என்னால சொல்ல முடியாது, சொன்னா பாத்தீங்கன்னா அவங்க மறுபடியும் அவர் இந்த இடத்துல எப்படி மாறுவார்னே தெரியாது அப்படின்னு சொல்லி திடீர்னு கட் பண்ணி இங்கிட்டு வந்தா திவாகர் அண்ணன் தான் எனக்கு உண்மையான பாண்டு. அவர் எனக்காக நிறைய வாட்டி போராடி இருக்காரு. நான் வந்து ஒருத்தங்கிட்ட நிறைய ஷேர் பண்ணிருக்கேன், திவாகரன் ஒருத்தர் தான், திவாகரன் ஒரு பியூர் சோல் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிருக்காங்க தான் சொல்லணும். இதுல உண்மை. அப்புறம் திவாகரன் போனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து கமருதீன்கிட்ட பேச ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா திவாகரன் போனதுக்கு அப்புறம் நான் ரொம்ப சேட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. ரைட்ரா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு குரூப் இடத்துல இருந்து பேசியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், சபரி, சாண்ட்ரா, கனி, விக்ரம், திவாகர், இவங்க 4 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பேசியிருப்பாங்க, கழுத்துல மிதிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேசியிருப்பாங்க தான் சொல்லணும். அந்த டாபிக் வந்து இதுல இருந்து கொண்டு வராங்க. இதுல கொண்டு வந்து சொன்னது அவங்க பேசுறது ரொம்ப தப்பு தான், என்னதான் அது காமெடியா இருந்தாலும் அங்க பேசுறது தப்பு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அப்படியே அவங்க எமோஷனலா ஷேர் பண்ணிருந்தாங்க தான் சொல்லணும். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் நீங்க கேட்டீங்கன்னா, அது மட்டும் இல்லாம இன்னொரு இடத்துல அதே இடத்துல ஒரு இடத்துல உட்காந்து இவங்க 4 பேர் பேசியிருப்பாங்க, கனி, எம்ஜே இவங்க எல்லாம் பேசியிருப்பாங்கன்னு சொல்லணும். அது என்ன பேசியிருப்பாங்க நீங்க கேட்டீங்கன்னா, பாரு வெளில போனா செல்ஃபி எடுக்க யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அதுக்கு வந்து பாரோட ரிப்ளை என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ரெட் கார்டு கொடுத்துட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் நான் மதுரைக்கு போயிட்டு 2 வாரம் வெளிலே வரல. ஆனா பக்கத்து வீட்டுல நிறைய ஆன்டிஸ் வந்து அழுது நீந்தால் நல்லா கேமர் அப்படின்னு சொல்லி நிறைய சொன்னாங்களாம். அவங்க கண்ணீர் பொய் இல்ல, அவங்க வந்து எனக்காக அழுதது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது, சம்பவம்ல சரித்திரம், நீங்க தான் அந்த வீட்டோட கேமர், எல்லாமே உங்களை டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருந்தாங்களாம். விஷயம் இல்லமா டார்கெட் என்னடா நடக்குதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே எல்லாத்துக்கும் சண்டையை போட்டு தனியா போய் உட்கார்ந்தது இவங்க தான். என்ன பேசினாலும் சண்டை நடக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து 4 வார்த்தை கேப்டனுக்கு செம்ம சண்டை போட்டுருப்பாங்க தான் சொல்லணும். எல்லா கேப்டன்ட்டையும் சண்டை நடந்திருக்கும், எல்லா கேப்டனையும் எக்ஸ்போஸ் பண்ற பேர்ல ஏதோ பண்ணிருப்பாங்க, எல்லா கேப்டன்ட்டையும் சண்டை கண்டிப்பா இருந்துட்டே இருந்தது. இவங்க தான் அந்த ரியல் கேமர் இல்ல. சோ சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா சாண்ட்ரா பத்தி கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா, சாண்ட்ரா ரொம்ப என்னோட சிஸ்டரா தான் பார்த்தேன். அந்த கமருதீனுக்கும் எனக்கும் கொஞ்சம் சண்டை நடந்த போது அவங்கள்ட்ட தான் போய் எல்லாத்தையும் ஷேர் பண்ணேன், பர்சனலா ஷேர் பண்ணேன். ஆனா மறுபடியும் கமுதி நான் நல்லா பேச ஆரம்பிச்சுட்டோம், அந்த பாண்டிங் இருந்துச்சு மறுபடியும். ஏன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் கடைசியில வந்து அவங்க பேசிடுவாங்க. சோ அந்த அளவுக்கு இருந்தது, இதெல்லாம் கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பாண்டிங் வந்து எனக்கு எப்ப முடிஞ்சது பாத்தீங்கன்னா, அந்த கார்ல உட்காந்து நான் சொன்ன பர்சனலா அந்த இடத்துல எடுத்து சொன்னாங்களே, சோ அந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப ட்ரிகர் ஆச்சுன்னு நான் சொல்லணும். அந்த இடத்துல ஒரு அனிமலா மாறி தான் அந்த இடத்துல எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் என்னோட அனிமலோட சைடு வந்து அங்க வெளில வந்துச்சு அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் கமருதீன் கூட சேர்ந்த போது சாண்ட்ராவே அவங்க வந்து மூவ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப மூவ் ஆகணும்னே இந்த கார்ல போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் சொன்ன அந்த பர்சனலா அந்த சாண்ட்ரா வந்து கார்ல சொன்னதுக்கு ரொம்ப ட்ரிகர் ஆகி நான் ஒரு அனிமல் மாரி அங்க நடந்துகிட்டு தான் சொல்லணும். ஏன்னா அது கார் கேம்ல எனக்கு அந்த இடத்துல ஒன்னும் பண்ண முடியல, சோ அந்த இடத்துல அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாத்து மீனும் இவங்கள்ட்ட இருந்து ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்வை தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க. அந்த ஃபேமிலி ரவுண்ட போய் தெரியும் பார்வை தான் பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கள்ட்ட நான் ரொம்ப சாரி கேட்கணும் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த ஃபினாலே ஸ்டேஜ்ல வந்து பாத்து மீன் வந்து பேசினாங்களாம் அவங்கள்ட்ட. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெட் கார்டு இஷ்யூல வருது. ரெட் கார்டு இஷ்யூ அப்ப அந்த ரெட் கார்டை பத்தி கேட்டிருக்காங்க. ரெட் கார்டை பத்தினா அந்த ரெட் கார்டு கொடுத்தப்ப நடந்ததை பத்தி கேட்டிருக்காங்க. அந்த நடந்ததை பத்தி எல்லாம் சொன்னாங்க. அந்த ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் என்னை பத்தி ஏதோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் கமருதீன் வந்து இது போய் இவங்களை கழட்டி விடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப ஓவரா தான் இருந்துச்சு. நான் எந்த பொண்ணு இப்படி பேச மாட்டேன். எந்த பொண்ணு பேச மாட்டீங்களா, அரோராவை பத்தி அப்படி பேசிட்டு இருந்தீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு அந்த கேட்டுக்கிட்ட நின்னும் போது ஹவுஸை பார்த்தப்போ அவங்க மண்டபத்துல நிறைய ஓடிட்டே இருந்துச்சா. என்ன ஓடிட்டு இருந்துன்னு கேட்டீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ள என்னன்னு நடந்துச்சு அதெல்லாம் அப்படியே அவங்க தலையில போய் ஓடிட்டு இருந்துச்சான்.
என்னென்ன சொல்றாங்க பாருங்க. ரைட்டு சொல்லலாம், உங்க சேனல் தானே, சொல்லிக்கிட்டே இருக்கலாம், இன்னும் நிறைய சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாரு எழுதி கொடுத்த கொஸ்டின்ல ஆங்கர் என்ன கேட்டாங்க பாத்தீங்கன்னா, சாரி ஆங்கர் கேட்ட கொஸ்டின் பாரு என்ன பதில் சொன்னாங்க நீங்க கேட்டீங்கன்னா நக்கல்யா அவனுக்கு அந்த இடம் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளில போ அப்படின்னு சொல்லி திவ்யா ஒன்று சொல்லியிருப்பாங்களே அந்த இடம் தான். அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல ஒருத்தவங்க ஸ்பாட் தேடி சொல்லியிருக்காங்க. நான் அதே மாதிரி யார்ட்டையும் அந்த இடத்துல இந்த இடத்துல பேசினா இது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சு பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது என்ன நீங்க கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல பேசினா உங்களுக்கு நல்லா ஸ்பாட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசின இருந்துச்சு. இது வரைக்கும் இந்த பிக் பாஸ் 9 ஸ்டார்டிங்ல இருந்து ரெட் கார்டு கொடுக்குற வரைக்கும் எனக்கு இந்த ஸ்பாட் வேணும் சொல்லி கதறின ஒரே ஆள் பார்வா தான் இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்களும் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, என்ன வேற சண்டையா இருக்கும், உள்ள போயிட்டு போய் குழப்பி விடுறதா இருக்கட்டும். அந்த இடத்துல நீங்க வீக்கெண்ட் எபிசோட் பார்த்துருங்க, எஃப்ஜே வந்து எஃப்ஜே கிட்ட ஏதோ பால் ஊத்துறன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்திருக்கும்ல ரெஜினுக்கும் எஃப்ஜேக்கும். அப்ப கூட பாரு வந்து அவர் துள்றாப்ல அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே இதா பண்ணியிருப்பாங்க. அந்த பிரச்சனை அவங்க இல்லவே இல்லை, பாரு இல்லை, பட் அந்த இடத்துல உள்ள பூந்துருப்பாங்க. நிறைய இடத்துல நிறைய பண்ணிருக்காங்க, நிறைய இடத்துல ஃபுல் இடத்துல வந்திருப்பாங்கன்னு சொல்லணும். அவங்க பிரச்சனை இல்லாததையும் அவங்க வந்து பேசி ஏதாச்சும் நமக்கு இந்த ஸ்பாட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து ஏதாச்சும் போட்டு ஏதாச்சும் கொளுத்தி போறது ஏதாச்சும் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. அவங்களே ஒரு இடத்துல ஒத்துக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அது என்ன ஒத்துக்கிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, போய் ஒரு இடத்துல போய் கொளுத்தி போட்டு போறதுன்னு வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. இவங்க ஸ்பாட்டை பத்தி பேசுறாங்க. இப்போ வரும் அடுத்து நீங்க பண்ண சம்பவத்தை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த ஓஜி சம்பவம். நான் 23 பேர்த்த எதிர்த்து நான் நின்று இருக்கேன். ஓஜி சம்பவம் நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன 21 பேர்த்த நான் வந்து அப்படியே கதற விட்டுருக்கேன் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 23 பேர்த்த நீங்க கதற விடல, அவங்க தான் உங்களை கதற விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க தான் சொல்லணும். இந்த இடத்துல வந்து நான் மட்டும் தனியா இருந்தேன், என்ன வந்து எல்லாம் ஒதுக்குனாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்க யாரும் உங்களை ஒதுக்கல. அந்த இடத்துல என்ன பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு சைடு கரெக்டா இருக்கும் போது ஒரு சைடு மட்டும் இவங்க மட்டும் இல்ல நான் பண்ணதான் கரெக்ட்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போயிருப்பீங்களா, அதனால அந்த இடத்துல தான் இதா இருக்கும். அந்த இடத்துல நீங்களே தனியா போய் உட்காந்துட்டு நான் எல்லாம் ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு குரூப் ஒரு இடத்துல எல்லாத்துக்குமே வந்து இது பிரச்சனை, அது பிக் பாஸ்க்கே கரெக்டா இருந்திருக்கும். பிக் பாஸ்ல இதான் அப்படின்னு சொல்லி கரெக்டா இருந்திருக்கும். அந்த இடத்துல வந்து இதுக்கு சுத்தப்பட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இதுல இந்த பிக் பாஸ் சீசன் 9ல நடந்த டாஸ்க் அந்த ஒரு கேப்டன்சி டாஸ்க் செம்மையா ஃபன்னா இருந்துச்சு. ஒரு பலூன் மேல உட்காந்துட்டு அந்த பலூன் கண் கட்டிட்டு பலூன் பிடிச்சி மேல உட்காரணும், அந்த ஒரு டாஸ்க் கேப்டன்சி டாஸ்க். அந்த அமித் ஜெயிச்சார். அந்த டாஸ்க் தான் இருக்கலே ஃபன் டாஸ்க் தான், ஃபன்னா போயிடுச்சுன்னு சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாரு இல்லை. அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா டாஸ்க்கும் பாரு இருந்தாங்க. அங்க சவுண்ட் வந்துச்சு, அங்க சண்டை நடந்து எல்லா டாஸ்க்கும் சண்டை நடந்துச்சு, எல்லா டாஸ்க்கும் அழிச்சாங்க. இவங்க ஓஜி சம்பவம் பண்ண இந்த அளவுக்கு நிக்க வச்சதே காரணம். அதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க தான் சொல்லணும். நிறைய ஓஜி சம்பவம் பண்ணிருக்காங்களாம். அது என்ன சம்பவம் தெரியல. சரி ரைட், அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்டா ஒரு ஃபைனலா ஒரு கொஸ்டின். என்ன கொஸ்டின் நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க ஃபைனல் ரிசல்ட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல கட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க வீடியோவை. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க சேனல் தானே, கட் பண்ணிக்கலாம். கடைசியில பாத்தீங்கன்னா பாரு எழுதி கொடுத்த எல்லா கொஸ்டினுமே கேட்டு ஆங்கர் முடிச்சிட்டாரு போல. சோ அந்த இடத்துல எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. சார் ஆங்கர் வந்து கேட்ட கொஸ்டினுக்கு பாரு எடுத்துக்கு ஆன்சர் பண்ணிட்டாங்க போல. சோ அதனால கட் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பாரு தான் ஓஜி கேமர் இந்த பிக் பாஸ் 9 தமிழாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஒத்துக்கலாம், என்ன ஒத்துக்கலாம் பாத்தீங்கன்னா கண்டென்ட் கொடுத்தாங்கன்னு ஒத்துக்கலாம். ஃபுல்லா அந்த இது ஃபைட் கண்டென்ட்டா இருக்கும், அந்த கண்டென்ட் கொடுத்தாங்க. பட் ஓஜி கேமர்னா அது எப்படின்னு தெரியல. இது நம்ம இந்த பர்சனை கட் பண்ணிக்கலாம். நோ கமெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நீங்க எல்லாமே ஆவலோட கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, திவ்யா ஃபேன்ஸ் மீட் அப்போ கானாவத் வந்தாரு, ஏன் கமுதின் ஃபேன்ஸ் மீட் அப்போ வரல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதை கானாவத் ஒரு ஆன்சர் பண்ணியிருக்காரு. அது என்ன நீங்க கேட்டீங்கன்னா, கானாவத் வந்து திவ்யா ஃபேன்ஸ் மீட் அப்போ ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ப டைம் இருந்திருக்கு, அதனால வந்திருக்காங்க. ஆனா கமுதின் ஃபேன்ஸ் மீட் அப்போ உங்களுக்கு கொஞ்சம் பிஸியா இருந்தாங்க, இது இன்டர்வியூ எங்கேயோ போனார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதனால கமுதின் ஃபேன்ஸ் மீட்டுக்கு போகாம இருந்தாரா, இல்லாட்டி நான் கமுதின் ஃபேன்ஸ் மீட்டுக்கு போகாம இருந்திருப்பேனா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ முடியுது. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் தான் நான் பண்ணிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு வேற எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.